இந்த திருக்கோயிலில் இன்னொரு பிரம்மச்சாரி இருக்கார், ஐயப்பன். ஐயப்பன் எப்பேற்பட்ட தெய்வம்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது மலையில் வாழும் தெய்வம் என் மனதில் வாழ வேண்டுங்கிறான். அது மலையில் தான் இருக்கார், அவர் சபரிமலையில் தான் இருப்பார். ஆனாலும் தன்னுடைய மனதில் வாழக்கூடிய அளவுக்கு பக்தர்கள் அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அந்த ஐயப்பனினுடைய ஒரு அலங்காரம், அப்பா! ஐயப்பனை பார்த்த கண்கள் ஏகாதேசி ஆச்சே. இன்னைக்கு யாரை பார்க்கலாம்? ஏகாதேசி அன்று ஆஞ்சநேய சுவாமியின் தரிசனம் நமது அருட்கணிகளுக்காக. ஆஞ்சநேய சுவாமியை வணங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தைரியம் சொல்ல வேண்டியதே இல்லை, தானாகவே தைரியம் வரும். ஆஞ்சநேய சுவாமியினுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலேயும் இன்றைக்கி பாருங்கள், 3 பிரம்மச்சாரியை பார்த்துருக்கோம். முதல்ல கணபதியை பார்த்தோம், அப்புறம் ஐயப்பனை பார்த்துருக்கோம். ஐயப்பனுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இதில் விநாயக பெருமானும் ஆஞ்சநேய பெருமானும் ஒரே நட்சத்திர அதிபதிகள். அதாவது கேது திசை, ஞானம், அறிவு இதெல்லாம் வேணுங்கிறவங்க இந்த 3 பேரையும் வணங்கலாம். சொல்றதுக்கு வேற ஏதாவது நான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சே தான் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்க முடியாதா? உனக்கு இதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவீங்க. ஒரு நிமிஷம். என்ன? பேண்ட் செப்பல். போணுமா? இங்க பாத்தீங்களா? நமக்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். இருக்கு. முத்து எதை உருவாக்கி விட்டா செல்வி பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட மட்டுமா செய்யறான்? நாம தான் என்ன முறை? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. தானா என்ன பண்ண போற? விருப்பப்படியே மருமகளா வாழ போற. என்னுடைய ஸ்தானம் அவன் அவரை பத்தி அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிப்பாடா.